ஒரு நிமிஷம். நீங்க ஃபேட்டா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். நீங்க ஃபேட்டா இல்லைன்னா இந்த வீடியோ நீங்க ஸ்க்ரோல் பண்ணிடலாம். நீங்க வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க இதுக்கப்புறம் தான் வெயிட் லாஸ் பண்ண போறீங்கன்னா இதை ஃபாலோ பண்ணுங்க. உங்க வெயிட் லாஸ் ஜேர்னிக்கு இந்த 3 விஷயம் மட்டும் பண்ணீங்கன்னா போதும். அதுல முதல் விஷயம் ஃபுட் கண்ட்ரோல். ஜங்கும் சுகரும் ஃபுல்லா கட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்படி கட் பண்ண முடியலன்னா வீக்லி 1 டைம் எடுத்துக்கோங்க. இதை டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது உங்க மெயின்டெனன்ஸ் கேலரிக்குள்ள சாப்பிடுறது. அதாவது உங்க மெயின்டெனன்ஸ் கேலரி வந்து ஒரு 2000 இருந்துச்சுன்னா அது ஒரு 200 கேலரி கம்மியா சாப்பிட்ற மாதிரி பாருங்க. சிம்பிளா சொல்லணும்னா உங்க பிளேட் வந்து இப்படி இருக்கணும். 40% வந்து ப்ரோட்டீன் இருக்கணும், 30% வெஜிடபிள் இருக்கணும், 20% கார்ப்ஸ் இருக்கணும், 10% ஃபேட் இருக்கணும். இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா 70% ஒர்க் முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது விஷயம் வந்து ஆக்டிவிட்டி. உங்களுக்கு எந்த ஆக்டிவிட்டி பிடிச்சிருக்கோ அதை நீங்க பண்ணலாம். அப்படி எது பண்றதே தெரில அப்படின்னா ஜிம் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஜிம்மே ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்னா அங்க நீங்க வந்து வெயிட் ட்ரைனிங், கிராஸ்ஃபிட், கார்டியோ இது 3மே பண்ணலாம். அதோட முக்கியமான விஷயம் நீங்க ஒரு நாளைக்கு 8K ஸ்டெப் கண்டிப்பா கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். மூணாவது விஷயம் வந்து ஸ்லீப். நீங்க எந்த அளவுக்கு தூங்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்க ரிசல்ட் நல்லா இருக்கும். மினிமம் 7 to 8 hours தூங்குற மாதிரி பாத்துக்கோங்க. லேட் நைட் தூங்குற மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பா அதை ஸ்டாப் பண்ணிடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்க எவ்வளவு சாப்பிட்டாலும் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சனே இருக்காது, அதிகமா கிரேவிங்ஸ் இருக்கும். நீங்க சரியா தூங்கலன்னா இதோட பெரிய பிரச்சனை உங்க கார்டிசால் லெவல் இன்க்ரீஸ் ஆயிடும். கார்டிசால் லெவல் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா உங்க ஃபேட் லாஸ் ரொம்ப ஸ்லோ ஆயிடும். இந்த 3 விஷயத்தையும் கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா உங்க ஃபேட் லாஸ் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். இந்த 3 விஷயத்துல நீங்க எதை மிஸ் பண்றீங்களோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி டாபிக் இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா இப்போவே என்ன ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.